பசங்களுக்கு ஸ்கூலு நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி ஸ்கூல் சப்ளை வாங்குறதுக்காக வால்மார்ட் வந்திருக்கோம். எப்போ கடைக்கு வந்தாலும் $100 மேலே தான் இந்த லிஸ்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டைம் என்னவோ லிஸ்ட்டு கம்மியாக இருக்குது. உடனே அவங்க அப்பா வந்து அப்போ $50 முடிச்சிருவீங்களாங்கிறாரு. ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. டீச்சர் ஒரு லிஸ்ட் கொடுத்தா இவன் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பான். இதில் எங்கே நாம $50 முடிக்கிறது? ஸ்கூல் வெப்சைட்டில் சப்ளை லிஸ்ட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுருவாங்க. ஆனால் டீச்சர் அசைன் ஆனதுக்கப்புறம் அந்த டீச்சரோட ப்ரிஃபரன்ஸு தனியாக இருக்கும். நோட் புக்கில் கண்டிப்பாக 100 பேஜ் இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்பைரல் நோட் புக்காக இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். வாங்குறதுல பாதி பொருள் வேஸ்ட்டாக தான் போகும். வருஷத்துக்கு எத்தனை பென்சில் நம்மலாம் வாங்கியிருப்போம்? 3 பென்சில் 4 பென்சில், அதுவே அதிகம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு பேக் ஆஃப் பென்சில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் வாங்கணும். அதில் 24 பென்சில் இருக்குது. 24 பென்சிலில் 1 இயரில் எங்கிட்ட யூஸ் பண்ண போகிறாங்க? இந்த பென்சில் பவுச் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். 90s கிட்ஸுக்கு தெரியும் 2 பிராண்ட் ஆஃப் ஜாமெட்ரி பாக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எதை யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.